ஹலோ guys, இன்னைக்கு பார்ட் 3. சரி, ஹலோ guys, இன்னைக்கு பார்ட் 2 ஆஃப் மைன்கிராஃப்ட் தான் guys பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோ அதிகமாக சைலண்ட்டாக தான் இருக்குது, எதுவும் தப்பு எடுத்துக்காதீங்க. சாப்பிடலையா? வேணாம் வேணாம். அவர் ஏமாற்றி கிடைக்கிறவங்க இருந்தாலும் தொழிலை மதிக்கிறவங்க அவங்க அதை வாழ்க்கையை ஆரோக்கியம் பற்றி அவர் சொல்றாங்க அவன் சொல்ற வார்த்தை தான் உலக நாய் இல்லை உலக என்ன மாதிரி அதாவது இன்னும் சொல்றாங்க இது அதான் நான் இருக்கேன். சின்ன வயசுலயும் என்ன மாதிரி தான் இருக்கு. அடுத்தடுத்து 100 கோடி சேர்த்து கொலை பண்றாங்க. சின்ன வயசுலயும் அவன் கிரிமினலா தான் இருக்கு. என்னோட சின்ன வயசு போட்டு அவன் ஸ்டேட் எடுத்து பார்த்தா அவனை பற்றி ஏதாவது
100% கரெக்ட். எங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஸ்கூல் தரல மிஸ் ஆச்சு. மேடம் எப்படி காசு விஸ்வநாதமா நீங்க சோத்துல சக்கரை போடுவாங்களா? வெறும் தயிர்ல சக்கரை போட்டுட்டாங்க.
இதுக்காக போகாமல் வேணாம் வேணாம் சாச்சி. உன்னை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன்டா. எல்லா நேரத்தையும் பட்டா போட்டு பேரு போட்டுட்டாங்க. இப்போ எந்த காட்டப்படி வரலன்னு சொல்லிட்டாங்க. கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. வேலைக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாரு. வேலைக்கு வழி இல்லாம நாடோடி அணிஞ்சிட்டு போய் இந்த வண்டியை வந்து உங்ககிட்ட வந்து ஆதிலாம் சாப்பிட்டான் பாரு. ப்ரெஷர் ஏறி போய் வருவாங்க. சாமி ஹரிசா இந்திரி உனக்கு கண்டிப்பாக அந்த சோறை யாருமே சாப்பிடாம வச்சுருக்குறாங்க. எனக்கு வேணாம். ஏன்னா காலையிலே காலியாக இருக்கும். சாச்சி துணி காலி பண்ணியிருப்பா. சாப்பிட்னா இப்போ சாப்பிட்டு காலி பண்ண சொல்லுங்க. எந்திரி சாமி, சாப்பாட்டுல எல்லாம் கோவப்படக்கூடாது. எந்திரி. எனக்கு பசிக்கல, அதனால சாப்பிடல. சோத்துக்கிட்ட உட்காந்துன்னா பசி எடுக்க போறேன். சோத்தை பார்த்தது எனக்கு பசியே எடுக்கல. எடுக்காது. இப்ப மட்டும் சரியா பட்டா வச்சுட்டு தூக்கிட்டு சென்ட்ரல்லையே வேறு
இருக்கிற இமேஜ் கெடுக்கக்கூடாதுல்ல. அரசியல் இமேஜ் தானே முக்கியம். அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்கிட்ட இருக்க பட்டங்களை எல்லாத்தையும் திரும்பி தர ரெடியா வச்சிருக்கேன். அதை புறான சத்தியமா நிஜப்பா. பட்டாவெல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன். ஏதோ கண்ணு முன்னாடி கையெழுத்து போட சந்தோஷப்படுது. என்ன எனக்கு சந்தேகப்படுறீங்க? என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். நான் இங்க வரேன். சரி சரி ஓகே. என்னப்பா பாக்குற? இதே மாதிரி ஏழைங்க ரத்தம் தெரியுது, குடும்பம் தெரியுது, உழைக்க இருக்காதம்மா. அப்படி எல்லா பக்கமும் இருக்கு சார். எல்லாம் சரியா இருக்கா? 122 ரூபா. அப்புறம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பஸ் நான் போட்டாலே ஆட்சி அஞ்சு நாளை கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்க மட்டும் சரின்னு சொன்னா நாளைக்கு மந்திரி என்னப்பா மந்திரி நாளைக்கு மந்திரி தமிழ்நாடு ஒன்ன பார்த்து எதிர்க்குப்பா. நான் 4 வயசு பற்றி பங்களா பேர் வேணா விடு. என்ன பக்கம் 2 பேர் ஜெயிச்சிருக்கலாம். சீக்கிரம் கொடுத்தா போதும். அப்படியே மாஞ்சிட்டு வந்துருங்க. நான் பார்த்து ஓகே. யாரு சுப்பிரமணிய மகன் காட்டுறேன். அண்ணா நகர் மட்டும் இல்ல எல்லா நகரையும் காட்டுறேன். ஒண்ணு சார். ஆனா நம்பி ஓட்டு போட கிடையாது. எந்த நியாயமும் கிடைக்கல. நீயும் வெறும் பேசுதானா? அரசியல் இருக்கிறவங்களுக்கு அறிவு மட்டும் பெருசா இருக்கா போனா இதையும் பெருசா இருக்கணும். உலகத்திலேயே பெரிய பாவம் தெரியுமாடா? பெத்த தாயை தவிக்க விடுத்த விட கஷ்ட பொண்டாட்டியை கைவிடுத்த விட உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை ஏமாத்தின விட அதுதான் பெரிய பாவம். உனக்கும் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு இடையில என்னடா பண்ணுது? நீ அவன் ஆட்ட வழியில் வந்தானா இல்ல அப்ப வழியில் வந்தானா? எந்த சம்பந்தமும் இல்லாத உங்களை நம்பி உனக்கு ஓட்டு போடுறதுக்காக வெயிலையும் மழையிலும் என்ன கஷ்டப்படுறானே அவன் ஒரே ஒரு நிமிஷம் பயிர் இருந்துச்சோம்னா உன்ன மாதிரி ஆளுங்க வம்சமெல்லாம் 400 தலைமுறைக்கு நாசமா போயிடும். அந்த ஜனங்களுக்கு அவங்க நிலம் பட்டா போட்டு போய் இல்ல பரவாயில்ல பாவம் நம்ம யாருக்கு வெட்கமான சூடு சொல்ற எதுவும் தேவையில்லை. ஆனா ரொம்ப அரசியல் அடி வாங்கலாம் அவமானப்படலாம். ஆனா அடி சேர்க்க கூடாது. நம்ம எழுத்து கொடி பிடிக்கிறவன் எவனா இருந்தாலும் கரையில மனுஷன். இதுதான் நீ அரசியல கத்துக்க வேண்டிய முக்கியமான என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல சொல்லுங்க சார். என்ன விஷயம்? நான் கேட்க நீ போயிட்டே என்ன நேரத்தில் உங்களை டைம் பண்ண வந்திருக்கோம். உங்க வீட்டில் கஞ்சா இருக்கிறதுக்காக
இப்ப நான் யார் தெரியுமா? ஸ்டேட்டுக்கே மந்திரி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளவு கை கட்டிக்கிறான். சாந்தார குச்சில 10 பஞ்ச பராரிகளை சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு என் மூஞ்சிலே காரி துப்புறியா? உங்களெல்லாம் பணக்காரர்களையும் முதலாளிகளையும் பார்க்க போது எனக்குள்ள ஒரு தீ பொறந்து விட்டு அதை நான் புரட்சி தீ நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பொறாம அந்த தீக்குள்ள நீ பெட்ரோல் உன்னை சாம்பலாக்க நாளைக்கு நீ கஞ்சா கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தீங்க ஊர்காரங்க நீ மூஞ்சில காரி துப்பும். அதுக்கப்புறம் நீ கொடி பூச்சி எப்படி போராடுவேன்னாமா எடுத்துட்டு வாங்கல. ஏன் அரசியல் மொழி பிடிக்க முடியலையே? சரி போட்டு வாங்க. சின்ன வயசுல சின்ன அவசரம் இருந்தாங்க பாத்திரத்தில் அவசரப்பட்டு அருவாளை எடுத்ததுனால அன்னைக்கு அவருடைய கணக்கு கூட்டணி இன்னைக்கு நம்ம தயார்படுத்தி களத்துல யாராலையும் அவரை தடுக்க முடியாது. எனக்கு மட்டும் மாறி இருந்துச்சு நல்லா இருக்கு. நான் பாரு 10 ரூபாய் செலவு பண்ண 4, 5, 6 வந்துடும். 9 ரூபாய் செலவு பண்றா அப்போ வந்து 4, 5, 6 வரும். அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். சூப்பரா சட்டு பேசுறீங்க. கடைசி வரைக்கும் பேச மாட்டேன் சார். 1 மாசம் முன்னாடி கன்ஃபார்மான ப்ரோக்ராம் நாட்டம் பாடலன்னு பாருங்க. ஆமா எவ்வளோ பேர் வருவாங்க? தாலுக்கா லெவலில் செயலாளர் பொருளாளர் 300 பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பாருங்க சார். அட்லீஸ்ட் 200 பேராக வரும்னு எதிர்பார்க்குறேன். சரி நான் உள்ளே போய் செக் பண்ணிடுவேன். ஓகே நல்லசாமி உன்னை யாரோட வர சொல்லுங்க. ஒன்று வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றியாச்சு. ராசி விஸ்வநாத் சார் எனக்கு ஆர்டர் தெரியும். நான் ஒன்றை ராத்திரி 10 தண்ணே ஒன்று டிராஃபிக் செய்ய மாட்டேன். நீ போய்
சாப்பிட்டீங்களாடா? எனக்கு பசிக்கல. ஊட்டி விடவா? நீ அப்படியே விளையாடிட்டே இருக்கியா? ஊட்டி விடவா கொஞ்சம்? இல்லை வேணாம். உன்னாலதான் புளிசோறு அப்படியே இருக்குது வேற. போனெல்லாம் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. எப்போ நீ அந்த குலகாரனுக்கு ஆதரவாக பேசுறியோ அதுக்கப்புறம் நீ எவ்வளோ இப்போ நியாயம் இல்லை. அவங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க முன்னாடி ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்கும். ஆனா ஆண்டவன் அவங்க பேரே இருக்காங்க. அவன் தான் ஜெயிப்பான். இந்த பாரு 11 மணிக்கு நீ அசோக்குற ஜங்ஷன்ல இல்லைன்னா உனக்கு மேல பாதி. நியாயத்துக்கு பலனுக்கா இதான் வழி. இன்விடேஷன் கொடுக்குற கார்டு இல்லாம யாரும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே, நான் மந்திரி இலக்கிய கோரிக்கை சொல்லிட்டேன். இலக்கிய ஏன் சொல்லுங்க? யாரோ பாய்ந்து போய் பண்ணை கோரிக்கை. இந்த பிரசாதத்தை யாரையும் ஆசீர்வாதம் வாங்கிப்பா. ஐயா கணேஷா, ஐயா விநாயகா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஐயா கணேஷா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஐயா சென்டிமெண்ட்ல எங்கேயோ இருக்குது. எதை யார் பார்த்து போயிடுது? நீதான்